வணக்கம்ப்பா. நிமிர்ந்து உட்காரணும்ப்பா. சில பேர் கூணு போட்டு உட்காருவாங்க, சில பேர் இப்படி பசங்கள்லாம் எதையாவது இப்படி சாஞ்சுக்கிட்டு இப்படி இருப்பாங்க. அப்போ இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் ஏறிக்கணும். இப்படியே பழக்கத்துக்கு இப்போ ஸ்கூலுக்கு போனால் கூட டெஸ்கில் இப்படி கை வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுட்டு பசங்க படிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு பக்கம் நம்ம நாளடைவில் உடனே ஆகாது, நாளடைவில் ஒரு வருஷம் கழிச்சு கூட இந்த பக்கம் இறங்கி இந்த பக்கம் ஏறிக்கணும். அதனால் அப்புறம் அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா நல்லாவா இருக்கும். அப்படிங்கும்போது இந்த ஒரு கை ஏறின பக்கம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், இறங்கின பக்கம் தனியாக கை நிற்கும். இப்படியெல்லாம் பிரச்சனை வரும். அப்புறம் கூணு போடுறதுனால இந்த கூட்டு நெஞ்சும்பாங்க. இருதயத்தில் காந்த நல்லா ஒரு ஆக்சிஜன் கிடைக்காது. இருதயத்துக்கும் இந்த நுரையீரலுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்காது. அதனால் எல்லாருமே குழந்தையிலேருந்து நீங்கள் பழக்கணும்ப்பா. நிமிர்ந்து உட்கார வச்சு பழக்குங்க. அதே பழக்கத்துக்கு வந்துடும். அப்புறம் நம்ம குனிஞ்சு உட்காருனா கூட உட்காராதுங்க.